तवदास्य सुखैकसङ्गिनां भवनेष्वस्त्वपि कीटजन्म मे इतरा वसथेषु मास्मभूत् अपि मे जन्म चतुर्मुखात्मना तवदास्य सुखैकसङ्गिनां भवनेष्वस्त्वपि कीटजन्म मे इतरा वसथेषु मास्मभूत् अपि मे जन्म चतुर्मुखात्मना नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमस्सभायै अस्मद् गुरुपरम्परायै नमः 55வது பத்தியம் இது ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தார் பகவானிடத்தில் அதிகமான பக்தி வரும்னு பிரார்த்திச்சுட்டார். அந்த பக்தியை பெற்று நம்ம என்ன செய்ய போகின்றோம் அப்படின்னு சொன்னால், பகவானிடத்தில் நாம் காட்டக்கூடிய பக்தி, அந்த நைச்சிய பாவம், தாஸ்ய பாவம், இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுடைய அடியவர்களுக்கு, அவனுடைய பாகவதர்களிடத்தில் நாம் அந்த தாஸ்ய பாவத்தை காட்டுறது தான் அதனுடைய பராகாஷ்டன்னு சொல்லுவாள். அதாவது அதனுடைய ஹையஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த தாஸ்ய பாவத்தினுடைய அதையே இங்கு பிரார்த்திக்கின்றார். தவதாச சுகைக சங்கினாம் அப்படின்னு. உன்னுடைய தாஸ்யம் இருக்கணும், உன்னிடத்தில் அடிமையாக இருக்கும் அந்த தன்மை, தாசனாக இருக்கும் தன்மை, அதுவே சுகம். அந்த சுக்கத்தில் மட்டும் ஈடுபாடு உடையவர்களுடைய அல்லது ஈடுபட்டு இருப்பவர்களுடைய பவனேஷு, அவருடைய கிரகங்களில் எனக்கு ஜென்மம் வேண்டும். எப்படி வரணும்னு சொன்னால், கீட்ட ஜென்மம் வேண்டும். ஒரு புழுக்கள்லாம் ஜென்ரலாக அந்த சாக்கடையில் தான் இருக்கும் பெரும்பாலும். அதுகளுக்கு ஈரம் இத்தியாதிகள்லாம் தேவை. அதில் அப்படி ஒரு புழுவாக அவர்களுடைய கிரகத்தில் அவர் கொண்ட பிரசாதம்லாம் வரும் இல்லையா, அதை சாப்பிட்டு நான் அங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறது. தட்டை அலம்பரம் அலுமினா ஜனம்லாம் போகுமா இல்லையா, அங்கே சாப்பிட்டு நான் மாட்டுக்க இருக்கேன், வேறு எங்கேயும் என்னை கொண்டு போய் வச்சிடாதப்பா, பிரம்ம பதவி பரியந்தம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு பக்தியை கொடு. அந்த பக்தியை என்னன்னா, இது அப்படிப்பட்ட ஒரு ஜென்மா ஆகணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த இடத்துல. அதான் அவருடைய ஸ்பிருகை. அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல இன்னொரு ஜென்மாவை கேட்டதாக வச்சுக்கூடாது. நம்ம வேறு ஸ்பிருகை இல்லை, பிரம்மப்பட்ட பரியந்தம் சொல்லுவாள், அது எனக்கு தேவையில்லைன்னு தான் இங்கே முக்கியமான தாத்பரியம். அதில் வரைச்சே ந கேவலம் தத் பக்திரேவ மே பிரார்த்தனையா தத் விவருத்தையே தத் ஃபலத்பேனச்ச த்வதீயேஷு பக்தி சன்னிகர்ஷஸ்ச மே ஸ்யாத். அபிப்பிராயம் என்னென்னு கேட்டால், வெறும் பக்தியை மட்டும் பிரார்த்திக்கலை, தத் விவருத்தையே, அது வளருவதற்கு பக்தி, அது அப்புறமா த்வதீயேஷு பக்தி, உன் அடியார்கள் இருக்காளோ அவளிடத்தில் பக்தி, அப்புறம் அவரோட அந்த சம்பர்க்கம் அல்லது சம்ஸ்லேஷம் போகணுன்னு பிரார்த்திக்கிறார். இதை சுவாமி தேசிகனும் பஞ்சாசத்தில் கேட்கிறார். வரதாஜ பஞ்சாசத்தில் வரைச்சே, துவம் சேத் பிரசீதசித் தவாஸ்மி சமீபதச்சேத் त्वय्यस्ति भक्तिरनगा करिशैलनाथ संसृज्यते यदि चदास जनस्पदीयः संसार एष भगवन् अपवर्ग एव அப்படின்னு 43வது பத்தியத்தில் பிரார்த்திக்கிறார். அதாவது உன்னிடத்தில் பக்தி இருக்கும், நீ உன் பக்கத்தில் நான் இருப்பேன்னு சொன்னால், உன்னுடைய தாச ஜனங்களுடைய அந்த சம்ஸ்லேஷம், கோஷ்டியில் போகிறோம் இல்லை உற்சவ காலங்களில் போகிறோம், நிறைய பாகவதா வர கூட்டத்தில் நெரிசின்னு அவருடைய ஒரு இது கிடைக்குமோன்னு, அவருடைய ஒரு சேர்க்கை கிடைக்குமோன்னு, அது இருந்தால் இதுவே எனக்கு அப்படி ஒரு தொடர்ந்து அதுவே கிடைக்கும் என்றால் எனக்கு இந்த சம்சாரமே பகவன்னு அபவர்க்கம் பிரார்த்திக்கிறார். அது மாதிரி இங்கே ஒரு பாவத்தை இந்த சுவாமி வெளிப்படுத்துகின்றார். இது புராணங்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு பாவம்தான். சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, சாதுக்களுக்கு நிறைய இது காட்டுறார். சம்பாஷா தர்சனம் ஸ்பர்ஷா கீர்த்தனம் ஸ்மரணம் நதிஹி பாவனானி கிளைத்தானி சாதுனாமிதி சுஷ்ரும அப்படின்னு சாதுக்களுடைய பேசுறது, அவர்களை பார்ப்பது, அவர்களோடு பழகுவது, கீர்த்தனம் பண்ணுறது, நினச்சிக்கிறது, இதுவே நம்மை பாவனம் சுத்தமாக்கிவிடும். இது கேட்கின்றோம்னு. சாதுனாம் தர்ஷனம் புண்ணியம் தீர்த்த பூதாகி சாதவ காயேன பலதம் தீர்த்தம் சத்ய சாது சமாகமன்னு சாதுக்களுடைய தர்ஷனமே புண்ணியமா. ஏன்னா தீர்த்த பூதர்கள், தீர்த்தம்னு சொன்னால் புண்ணிய தேசங்கள், அது ஜலம்னு சொல்கிறோமோன்னோ, அதெல்லாம் என்ன தீர்த்த யாத்திரைக்கெலாம் போய்ட்டு தான் அவங்க கேட்டால் காலேன பலதம், பல நாள் கழித்து பலன் கொடுக்கும். ஆனால் சாது சமாகம் இருக்கே, அது உடனே சத்யக பலம் ததாத்தின்னு அர்த்தம். இப்படி சத்யேவ சகாசித சத்பிக் குர்வீத சங்கமம்னு ஏகப்பட்ட நிறைய பிரமாணங்கள் எடுத்து காண்பிக்கிறார் சுவாமி. அதில் தவதாச சுகைக்க சங்கினான்னு வச்சு துவத் கைங்கரிய பிரீத்தி மாத்திர ஆசக்தானாம் இத்தியர்த்தக, உன்னுடைய கைங்கரியத்தில் மாத்திரம் பிரீத்தி உடையவர்களுடைய கிரகத்தில் அர்த்தம்.
அப்படின்னாச்சு. அவருடைய பவனேஸ்வபி கீட்ட ஜென்மமே. அதுக்கு சுவாமி சாதிக்கிறார், ஈதிஷ பாகவத அபிமான கோச்சரத்வாய ஸ்தானாந்தர கமன அனர்ஹ அனன்யகதித்வ விவக்ஷய. அந்த பாகவதர்களுக்கு ஒரு அபிமானம் ஏற்படணும் இல்லையா, அதுக்காக கீட்ட ஜென்மாப்பி இத்தியுக்தம். கீட்ட ஜென்மத்தை போய் கேட்குறாரு. கீட்டன்னா ஒரு புழுன்னு வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் அதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் அருகதை கிடையாதான், அதுக்கு வேறு கதியும் கிடையாதான். அதனால் அவர்களுக்கும் ஒரு இலக்கம் ஏற்படும் இல்லையா, அதனால் அப்படி இருக்க வேண்டும்னு அந்த ஜென்மா எனக்கு வேண்டும்னு பிரார்த்திக்கின்றார். ஏன்னு சொன்னால் பகவானே தன் பக்தர்களை கொண்டாடுறான். மம மத் பக்த பக்தேஷு பிரீத்திர் அபியதிகா பவேத் தஸ்மான் மத் பக்த பக்தாச்ச பூஜனீயா விசேஷத்தான்னு சொல்லி அப்புறம் இத்திஹாச சமுச்சயத்தில் வரைச்ச தஸ்மாத் விஷ்ணு பிரசாதாய வைஷ்ணவான் பரிதோஷயேத் பிரசாத சுமுகோ விஷ்ணு ஸ்தேனைவசியான சம்சயன்னு விஷ்ணு பக்தர்களை நாம் பிரீத்திப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் நிறைய பிரமாணங்கள் காட்டுகின்றார் சுவாமி. அப்புறம் இது ஒரு அழகான ஒரு பத்தியம், அது வேடிக்கையான பத்தியம். அத்ய பிரபுத்தி ஹே லோகாஹ யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாமபராயூயம் நாராயணபராவயம் அப்படின்னு முதல்ல இந்த லோகத்தில் கூடிய மனுஷாலை பார்த்து ஒரு கவி சொல்கிறான். இன்று முதல் மனுஷர்களே, நீங்கள் தான் நாங்கள் தான். ஏன்னா நீங்கள்லாம் பொருள் காமத்தை தேடிக்கொண்டு செல்கிறீர்கள், நாங்கள் நாராயணனை தேடிக்கொண்டு செல்கின்றோம், அதாவது அவனை நாடுகின்றோம்னு அர்த்தம். அப்படி நாஸ்தி சங்கத்திர் அஸ்மாக்கம் விஷ்பாக்கம் ச பரஸ்பரம் வயம் து கிங்கரா விஷ்ணோஹோ யூயம் இந்திரிய கிங்கராக. இனிமேல் எங்களுக்கு உங்களுக்கு என்ன விவகாரம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாங்கள் விஷ்ணுவிற்கு கிங்கரர்கள், நீங்கள் இந்திரிய சுகங்களுக்கு கிங்கரர்களாக இருக்கின்றீர்கள்னு. அப்படி பார்க்கும்போது எனக்கு அந்த பிரம்மபட்டம் எது கொடுத்தாலும் அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு உன்னுடைய பாகவதர் அடியார்களுடைய கிரகங்களில் கீட்ட ஜென்மம் கிடைச்சாலும் அதுவே எனக்கு வரம் அப்படின்னு கேட்கின்றார். அடுத்து சகத்வதாகார விலோக நாஷயா திரிணீகிருதான் உத்தம புக்தி முக்திபிஹி மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம் நய க்ஷணேபிதே யத் விரஹோதி துஸ்ஸஹ சகிருத்வதாகார விலோக நாஷயா திரிணீகிருதான் உத்தம புக்தி முக்திபிஹி மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம் நய க்ஷணேபிதே யத் விரஹோதி துஸ்ஸஹ. இது மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய திருமாலையில் ஒரு சாக்கடையில் ஒரு புழுவான எனக்கு ஒரு பிறப்பு வேண்டும், அதுவே எனக்கு பெருமை. ஆனால் அவர்கள் என்னை பார்த்தாலே எனக்கு அத்தனை எனக்கு ஒரு விசேஷமான அனுகிரகம் கிடைக்கும். என்னை தள்ளி விடாமல் அவர்கள் இவன் அழியன் நம்பையில் என்றான்னு சொன்ன மாதிரி இவன் நம்மவன் அவன் சொன்னால் அந்த கருணையை எனக்கு அளிக்க வேண்டும், நீயே செய்ய வேண்டும்னு ரொம்ப அழகாக அவர்களை பற்றி இங்கு கொண்டாடுகின்ற சகிருத்வதாகார விலோக நாஷயா திரிணீகிருத அனுத்தம முக்திபிகின்னு வச்சுக்கலாம். இது உன்னுடைய பிரிவை தாங்க முடியாதவர்களாக அவர் என்ன பண்ண கேட்டால், எத்தனை இன்பம் மோட்சம் பெற்றிருந்தாலும் எதை கிடைச்சாலும் பகவானை போய் திருமேனியை ஒரு முறை அங்கே சேவிப்பதற்கொன்னும் அதுதான் முக்கிய பிரதான். அதாவது நரகத்தில் போயிருந்தாலும் முன்னே நினைக்க வேணுன்ற பாவம், சொர்க்கத்தில் போய் அல்லது மோட்சத்தில் போய் நம்ம வேறு மாதிரி இருக்கிறத காட்டிலும் எங்கே இருந்தாலும் பகவான் நினைத்து கொண்டு அதுதான் முக்கியம். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு மோட்சம் என்னென்னு கேட்டால் பகவத் கைங்கரியம், சுத்தமான அனகமான கைங்கரியம் பண்ணுறது தான் நம்ம சொல்லமே தவிர ஒரு இடத்துக்கு போகிறது அதெல்லாம் பிரதானமாக சொல்லலை. அதெல்லாம் இருக்குது, விவக்ஷா இருக்குது. இருந்தாலும் அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்னா பகவானுக்கு கைங்கரியம் தான். அதாவது பகவத் ஸ்மரணம், பகவத் அனுபவம் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம், அதுதான் இங்கே எடுத்துக்கணும். அது மாதிரி பார்க்கச்சு அவர்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், லோக்கத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய அனுபவத்தை கம்பேர் பண்ணும்போது அவளுக்கு லோக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே புல்லு மாதிரி. திரிணீகிருதான் யோ நித்யமச்சுத பதாம் புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருநாயமேனே. பாஷ்யக்காரருக்கு இது தனியானது. எல்லாத்தையும் என்ன பண்ணாருன்னா அந்த புல்லு மாதிரி அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பாவம், பகவானுடைய திருவிடைத்தாமரை மட்டுமே நோக்கி கொண்டிருப்பார்னு. அவருடைய சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவருடைய கருணையின் பார்வைக்கு அடியேன் இலக்காகும்படி மாம் அவலோக்கியதாம் நய மகாத்மபிஹி, அவர்களெல்லாம் என்னை கடாட்சிக்கும்படியாக என்னை அழைத்து கொண்டு செல்லுன்னு ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது. இதில் பார்க்கச்சு சுவாமியோட வியாக்கியானத்தை பார்க்கும்போது, ஏவம் அபாகவத சம்சர்க பரிகாரேன பாகவதை சன்னிகர்ஷஸ்தவ பவது தைஸ்தே கிம் சாத்தியம் அப்படின்னு
பாகவதாளுடைய சன்னிகர்ஷத்தினால என்ன நீ பெறப்போகின்றாய் அப்படின்னு கேட்டால் சக்ருதிதி அதுக்காக ஆரம்பிக்கின்றார். இப்போ சக்ருத்து இங்கே ஸ்லோகம் என்னன்னு கேட்டால் சக்ருத்வதாக்கார விலோக்கன ஆசையா அப்படின்னு இருக்குது. ஒரு முறைன்னு தான் இருக்குது. ஆனால் அங்கே மோட்சத்துக்கு போயாச்சுன்னா பகவான் அனுபவமோ சதா பஷ்யந்தின்ற மாதிரி சதா தர்ஷனஸ்ய அபேட்சிதத்வேபி சக்ருத் விலோகனோக்தஸ்ய புருஷார்த்த பூயஸ்வ வியஞ்சனார்த்தா. எதுக்காகனா ஒரு முறை பகவானை நாம் சேவித்தாலே எத்தனை பலன்கள் இருக்குன்னு கேட்டால் அப்போ தொடர்ந்து சேவித்து கொடுத்தால் சொல்லவும் வேண்டுமோ அந்த ரீதியில் அதுக்கு நிறைய பிரமாணங்கள் காட்டுற. அயோத்தியாவாசிகள்லாம் அலமத்யஹி புக்தேன பரமார்த்தேனலம் சன யதா பஷ்யாம நிர்யாந்தம் ராமம் ராஜ்யே பிரதிஷ்டிதம் இச்சாமோ ஹி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதா யாந்தம் ராமம் சத்ரா விரதானம் இது. இது அயோத்தி மக்கள்லாம் ஒரு முறை ராமனை மீண்டும் எப்போது பார்ப்போம் அப்படின்னு அவெல்லாம் இச்சாமக ராமம் ராஜ்யே பிரதிஷ்டிதம்னு ராமன் எப்போது இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்வான் ரகுவீரம் மகாபலம் மகாபாகும் இச்சாமக அப்படின்னு அவனை அந்த யானையில் பெரிய யானையில் உட்காந்து வருவான் இல்லையா கொடைகள்லாம் வைத்து கொண்டு அதை எப்போது காண்போம்னு அந்த மக்கள்லாம் அவ்வளோ இதுவாக இருக்கா. அதை ஒரு முறை பார்ப்பதற்கே ததா மேகஷ்யாமம் மகாபாகும் ஸ்திரசத்வம் திருடவிரதம் கதா தக்ஷ்யாமஹே ராமம் ஜகத சோகநாசனம் திருஷ்டயேவிஹி ந சோகம் அபநேஷித்து ராகவன்னு திருஷ்டயேவிஹி ஒரு முறை பார்த்தாலே அவன் பார்த்த போதிலேயே நமக்கு நம்முடைய சோகமெல்லாம் போய்விடுமே அப்படின்னு தமஸ் சர்வஸ்ய லோகஸ்ய சமுத்தியன்னிவ பாஸ்கர இது. எப்படி சூரியன் உதித்த பிறகு தமஸ் இருக்காதோ மாதிரி ராமனை கண்ட உடனேவே நம்முடைய சோகமெல்லாம் மகிழ்ந்துவிடுமேன்னு அந்த அதுக்காக ரொம்ப காட்டுறதுக்காக அதை ஒரு முறை பார்த்தாலே இத்தனை நமக்கு அனுகிரக விசேஷம் இருக்குன்னு காட்டுறதுக்காக சக்ருத்துன்னு. அனுத்தம புக்தி முக்தி பிகின்னு சொன்னால் பிரம்மாதீனாம் புக்தி அதெல்லாம் உத்தம புக்தி கிடையாது. அதோடு கூட முக்தியை கூட விரும்பாதவர்கள்னு சொன்னால் என்னென்னா தாத்பரியம் என்னென்னு கேட்டால் பகவத் அனுபவம் தான் அங்கே மெயின் இது. அதுதான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக அனுத்தம புக்தி முக்தி பிகி திருநீகிருத்தான்னு அவர்கள்லாம் அந்த மாதிரி அதை லட்சியப்படுத்துதல்னு அர்த்தம். மகாத்மபிகி அப்படின்னு சொன்னால் ச மகாத்மா சுதுர்லபகான்னு கீதையில் பகவானே சொல்கிறதுனால மகாத்மபிகி அவர்களால். அதில் பகுவச்சனத்தை காட்டுறதுக்காக மகாத்மபிகின்னு மாம் தத் கட்டாட்ச ஈக்ஷணாத் பூர்வம் ராஜச தாமச திருஷ்டி கோச்சரதையா தூஷிதமிதானிம் துவதவேக்ஷணேன பிரதிபுத்தமிதி பாவக. முன்னாடி என்னை கட்டாட்சிப்பதற்கு முன்பு ராஜச குணம் என்ன தாமச குணம் என்ன இதெல்லாம் நிறைய இருந்தது. இப்போ பிரதிபுத்தம்னு சொன்னால் இப்போ சத்வகுணம் ஓங்கி ஒரு ஞானம் பிறந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட என்னை அவலோக்கியதாம் அவலோகன யோக்கியதாம் கிரியஸ்வ அவர்கள் பார்க்குமாறு அவர்கள் கட்டாட்சிக்குமாறு என்னை ஆக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக சாதிக்கின்றார். இதில் நய அப்படின்னு சொன்னால் துவமேவ சேஷம் பூரைய இத்தி பாவக நீயே என்ன செய்ய வேண்டுமோ அந்த எல்லாம் செய்ய வேண்டும்னு தாத்பரியமாகுது. கடைசி பாத்திரத்தில் வரும்போது நயன் அங்கே முடித்தார். ஏன் நயன் போட்டார்னா இது வரைக்கும் பண்ணனி இல்லை சேஷாத்வலேஷ நயனேன்னு அழகாக அங்கேயும் அது ஸ்பரிக்கிறது. அழகாக பகவான் அந்த எண்ணத்தை கொடுக்குறான். கைவாத்தி பாரகன்னு கேட்குறார் வரதனை பார்த்து. சேஷாத்வலேஷ நயனே கைவாத்தி பாரகன்னு ரொம்ப அழகான பத்தியம். ஏற்கனவே விண்ணப்பிச்ச 34வது பத்தியம் பஞ்சாஷத்தில் வரைச்ச வரதாஞ்சத்தில் அஜ்ஞாத நிர்கமம் அநாகம வேதினம் மாம் அந்தன்ன கிஞ்சித் அவலம்பனம் அஷ்ணுவானம் ஏதாவதையும் கமயித்து பதவியும் தயாலோகோ சேஷாத்வலேஷனேனே கைவாத்தி பாரா. இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்துட்டேப்பா. எப்படின்னு கேட்டால் வந்த வழியும் தெரியல, இப்போ வெளில போகிற வழியும் தெரியல, குருடனாக இருக்கேன், கையில் ஒன்று எனக்கு பிடிக்கக்கூடிய இது இல்லை. அப்படி இருக்கக்கூட அடியனை இத்தனை தூரம் நீ ஆசிரம் வந்துட்டியே ஒரு குருடத்தில் ஒப்படைச்சு எல்லாம் பண்ணியிருக்கியே. சேஷ அத்வலேஷனேனே சேஷ அத்வலேஷனேன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் பாக்கி இருக்குது. அதை உனக்கு பண்ணுறது பெரிய விஷயமா நீ நிச்சயமாக பண்ணுவேன்னு அர்த்தம். நமக்கு ரொம்ப இந்த அத்தியவசாயம் பண்ணோம். எப்போல்லாம் நமக்கு கஷ்டம் ஏற்படுறதோ அப்போ இந்த பத்தியத்தை ஸ்மரிச்சுக்கணும். இத்தனை நாள் பகவான் நம்மளை காப்பாற்றிட்டான், இன்னும் கொஞ்சம் காலம் காப்பாற்றாமல் போயிடுவான், நிச்சயமாக காப்பாற்றுவான். எத்தனையோ ஜென்மாக்கள் கடந்து நமக்கு இந்த புத்தியை கொடுத்து இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் பிரபத்திக்கு பிறகு இல்லையா ஏத்த தேகாவசானேன்னு அதை பகவான் கண்டிப்பாக செய்து கொடுப்பான் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பத்தியம். அது மாதிரி இங்கே நய அதுக்காக அடியை விண்ணப்பித்தேன். யதா த்வயா தத் விஸ்லேஷோ துஸ்ஸஹ ததா மயா ததவலோகன விரஹ அதி துஸ்ஸஹ க்ஷணேபி தே யத் விரஹோதி துஸ்ஸஹ அப்படின்னு எதுக்கு போட்டுனார்னா எப்படி உன்னால் அவர்களுடைய விஸ்லேஷத்தை பொறுக்க முடியாதோ அது மாதிரி அவருடைய பார்வை அடியன் மீது விழ வேண்டும், அது விழவில்லை என்றால் எனக்கு ஒரு இதுன்னு சொல்லிட்டு க்ஷணேபி தே யத் விரோதி துஸ்ஸஹ இது அப்படின்னு ரொம்ப அழகாக
அதாவது எனக்கு கிடைக்க வேண்டும்னு அந்த அளவுக்கு இங்கே பிரார்த்தனை பாகவதர்களிடத்தில் அடியனுக்கு ஒரு இது வேண்டும் அப்படின்ட்டு ஈடுபாடு வேண்டும்ன்றது ஒரு பிரார்த்தனை இந்த இடத்துல. 56வது பத்தியத்தோட அர்த்தத்தை அனுபவித்தோம். 55, 56 மேற்கொண்டு மேலும் அனுபவிக்கலாம். யமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. அஸ்மத் குரு பரம்பராயை நமः. நம சபாயை. தன்யவாதங்கள்.